டைமண்ட் மோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. அப்புறம் நான் உங்கள் நிதிஷா. நான் எல்லாருக்கும் இன்னைக்கு அந்த சீஸி பொட்டேட்டோ செய்ய போகிறேன். நான் ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். அந்த பிரியாணின்னா எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? ஆம்லெட் பிரியாணி. அதே நம்ம ஆம்லெட் பிரியாணி. இப்போ ஆம்லெட் சுட்டு உள்ள வைப்பீங்களா? பார்க்கலாம் வா. ஆஸ் யூஷுவல் 200 கிராம் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன ரசக்குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணும்னு எப்பவும் போல ஒரு எம்டி குஸ்கா சூப்பராக இதில் ரெடி பண்ண போகிறோம். அந்த குஸ்காவை எப்படி ஃபைனாக ரெடி பண்ணி அதில் ஆம்லேட் பண்ணி பிரியாணியில் போட்டு இறக்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஒரு நல்ல மார்க்கமான பிளானோட தான் வந்திருக்காங்க இன்னைக்கு. சரி, பட்டை லவங்கம் கிராம்பு. ஆஸ் யூஷுவல் நம்மளோட பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ ஒரு 3 அவ்வளோ ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு. ஆனால் கிராம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா அதில் காரம் அதிகமாக இருக்கும்ல, கிராம்புல ஒரு காரத்தன்மை இருக்கும். இதில் இந்த பட்டை. ஓகே, இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் நமக்கு. இது கூட வெங்காயம், நீளமாக நறுக்கின வெங்காயம். ஒரே ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே போட்டுடுறேன். நல்லா இதை வதக்கணும். யூஸ்வலாக வெங்காயத்தை எப்படி வதக்கணும் நம்ம பிரியாணியில்? பொன்னிறமாக வதக்கணும். நல்ல பொன்னிறமாக பொரிச்சு வர அளவுக்கு வதக்கணும். ஒரு சிட்டிக்கே உப்பு எடுத்து போட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுறலாம். நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட். ஆமாம், 3 பச்சை மிளகாய் உள்ளே போட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து இதில் வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 ஸ்பூனுக்கு போட்டுட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கிற புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் எடுங்க. புதினா கொஞ்சம் போல போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி எடுங்க. தக்காளி ஒரு தக்காளி அப்படியே போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்க விட்டுட்டு, ரொம்ப வதங்க வேண்டாம். தக்காளியில இருக்க ரொம்ப வதங்க வேண்டாம். ஆமா, இதை வதக்கியாச்சு. இப்போ தயிர். அடுத்த ரெசிபியோட இன்கிரீடியன்ட். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. அதாவது வெங்காயம் வதங்குறப்போ நம்ம போட்டிருப்போம், கொஞ்சம் போல தான் போட்டோம் வெங்காயத்துக்காக. இப்போ இந்த பிரியாணி அந்த 200 கிராம்ஸ் ரைஸ்க்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. போட்டாச்சு. இது நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ தண்ணி பார்த்தோம்னா 1 பவுலில் அரிசி எடுத்தேன். இப்போ நம்ம 1.5 பவுல் தண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏன் 1.5 பவுல் போடுறேன்னா, ரைஸ் 1/2 அன் ஹவர் மேலேயே ஊறிடுச்சு எனக்கு. அந்த ரைஸ் ஊறுற டைமை கணக்கு பண்ணிக்கோங்க. ரைஸ் மினிமம் 20 நிமிஷம் ஊறுனா போதும். 1/2 அன் ஹவர் மேலே ஆக ஆக தண்ணி அளவை குறைச்சிக்கோங்க. அதனால நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போ 1/2 கப். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே நம்ம அரிசி போடலாம். இப்போ ஒரு பிரேக் போயிட்டு வரலாமா? அதுக்குள்ள போயே ஆகணுமா? ஏன் சோறு அரிசி போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு போலான்னு நினைக்கிறியா? ஆமா, இது ரெடி ஆயிடுச்சா? கொதிக்குதுடா, சூப்பரா கொதிக்குதுடா. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ லைட்டா பரட்டி கொடுத்துட்டு இது கூடவே கொஞ்சம் எலுமிச்சப்பழம் புழிஞ்சிக்கலாம். போதும்.
இது ரைஸ் கொஞ்சம் இறுகி வர நேரம் ஒரு மேஜிக் நடக்க போகுது. இதை மூடிடுவோம். இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், சூப்பரான ஒரு ஆம்லேட் பிரியாணி தான் நான் சொல்லியிருக்கேன். என்னடா இது குஸ்கா ரெடி பண்ணியிருக்கேன், ஆம்லேட் எப்போ போட போகிறாங்க, தனியாக தவாலை போட்டு மேலே கவுக்க போகிறாங்களான்னு நினைக்காதீங்க. தனியாக தவாலையும் போடலை. ஆம்லேட்டை எப்படி போட போகிறேங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கொஞ்சம் இது ஸ்டீம் ஆகட்டும், நான் ஆம்லேட் பண்ணுறேன் இதில். ஓகேவா? அதுக்குள்ளே நான் வந்து சமைச்சிட்றேன். இது டைம் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்றதை பார்த்துடலாம். அடுத்து நம்ம வந்து சீஸி பொட்டேட்டோ எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். ஸோ அம்மா இப்போ இந்த கடாய் தாங்க. இந்த பேன் வச்சுக்கோ. கடாய். ஸோ இப்போ அந்த பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு அந்த ஆயிலை ஹீட் ஆக விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே சரி அம்மா இப்போ அந்த பொட்டேட்டோ எடுங்களேன். ஸோ இந்த பொட்டேட்டோ நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா க்யூபாக கட் பண்ணி 60% இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மிச்சம் இருக்க 40% நம்ம இதை பொரிச்சு நல்லா கிறிஸ்பியாக ஆக்கிடுவோம். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே இந்த உருளைக்கிழங்கை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, தண்ணி லைட்டாக கொஞ்சம் ரைஸ் ஸ்டீம் ஆயிருக்கும். இப்போ நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொன்னேன், ஆம்லேட் விஷயம். அதை இப்போ நான் பண்ணிடுறேன், பாருங்கள். என்னது இது? உடச்சு அப்படியே ஊற்றிட்டீங்க. அம்மா பிரியாணி செய்கிறீங்களா, முட்டை குழம்பு வைக்கிறீங்களாம்மா? நான் தான் சொன்னேன்ல ஆம்லேட் பிரியாணின்னு. அம்மா புதுசா வரீங்க. நான் தான் சொன்னேன்ல ஆம்லேட் பிரியாணின்னு. வெயிட் பண்ணு. முட்டை குழம்பு பிரியாணிங்க. நான் தான் சொன்னேன்ல ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போது பாருங்கன்னு. எல்லார் வீட்டில் எல்லா நேரமும் சிக்கன் இருக்குமாங்க. லைட்டாக அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு வின்டர் டைமில் ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பிரியாணி, அதுவும் நான்வெஜ் ஃப்ளேவரில் சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கையும் உள்ளே போட்டிருக்கேன். இது ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங்னா பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அதுக்கு இன்னொரு ப்ராசஸ்லாம் இருக்குது, அதை முடிச்சிட்ட பிறகு பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த ஆறுறதுக்குள்ளே நம்ம அடுத்து இந்த சாஸ் எப்படி பண்ணுன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம சாஸ் என்னென்னா ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்க 2 இன்க்ரீடியன்ட் தான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். என்னென்னா அந்த மயோனீஸ் எடுங்க. மயோனீஸ், தயிர் இல்லை, மயோனீஸ். இப்போ எனக்கு வந்துட்டு கெச்சப். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பொடி பொடியாக வெட்டின வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாடா. அது அப்புறம் ஒரு பூண்டு. இது வந்து நல்ல ஒரு 3 பல்லு பூண்டு, பொடி பொடியாக நறுக்கின பூண்டு. இது உள்ளே போட்டாச்சு. வச்சுருமா? இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இதுதான் இந்த சிம்பிளான சாஸே. இதை கொஞ்சம் லைட்டாக ஃபைனாக வந்து கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க உங்கள் ஃப்ளேவருக்காக. இது போட்டாச்சு, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா
உங்களோட சிம்பிளான சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாஸில் வந்து உங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ போட்டிங்கன்னா நம்ம சீஸி பொட்டேட்டோ ரெடி. ஸோ இப்போ நம்ம சீஸி பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நம்ம சீஸி பொட்டேட்டோ ரெடி. அடுத்து நம்மளோட ஆம்லெட் பிரியாணி எப்படி இருக்கு பார்த்துருவோமா? பார்த்துடலாமா? பார்த்துடலாம். மாற்றிடலாமா? வாங்க வாங்க இங்கே வாங்க. முட்டை எல்லாம் வெந்து போயிருக்கு நல்லா. இதுல முட்டை நல்லா வெந்துருச்சு. நமக்கு ஆம்லெட் வந்துருச்சா? வந்துருச்சே. ரைஸ் இதுல மாத்துறோம். வாவ். ஆம்லெட் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய், பிரியாணி அரிசி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சப்பழம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பட்டை, தயிர். செய்முறை: தேவையான அளவு எண்ணெயை விடணும். எண்ணெய் சூடான பிறகு கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பட்டை இதையெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கணும். அது கூட தக்காளி, தயிர் எல்லாம் சேர்த்து பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டுட்டு அரிசி கொதிக்கிற நேரம் எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு உப்பும் போட்டு மூடி விடணும். மூடின 5 நிமிஷத்துக்கு பிறகு பிரியாணி திறந்துட்டு அதில் இந்த 3 முட்டையை எடுத்து உடச்சி விடுங்க. உடச்சி விட்ட உடனே அது மேலே சில்லி ஃப்ளெக்ஸை தூவி விட்டுட்டு உடனே பாத்திரத்தை மூடிடுங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆம்லெட் பிரியாணி ரெடி ஆகிடும். சீஸி பொட்டேட்டோ செய்ய தேவையான பொருட்கள்: கியூப் ஷேப்பில் டைஸ் பண்ண வேக வைத்த உருளைக்கிழங்கு, சால்ட்டு, பெப்பர், மயோனிஸ், கார்லிக், டொமேட்டோ சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ். சீஸி பொட்டேட்டோ எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? இப்போது ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் விட்டு நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த வேக வைத்த உருளைக்கிழங்கை உள்ளே போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணத்தில் மயோனிஸ், டொமேட்டோ சாஸ், கார்லிக், அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி இந்த வேக வைத்த பொட்டேட்டோவையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து பிளேட்டிங் பண்ணிட்டு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸை தூவி ஓரமாக வச்சா நம்ம சீஸி பொட்டேட்டோ தயார். செம்மையாக இருக்குமா? சாப்பிடலாமா? இல்லை பார்த்துட்டே இருக்கலாமா? இல்லை சாப்பிட்டு பார்க்கலாம். எடுக்கட்டுமா? இந்த நான் பண்ண ஆம்லெட் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாரு. ஓ சூப்பராக இருக்கே. நான் கூட இந்த சீஸி பொட்டேட்டோ இந்த கிட்ஸுங்க குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் இப்போ சமைச்சு தராங்க எனக்கு. செம்மையாக இருக்குது. வாயில் வார்த்தை வராத அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதில் இருக்க முட்டைலாம் சொல்லவே வேணாம். இதுலேருந்து அது ஃப்ளேவர் டக்குன்னு எடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா ரெசிபி உங்களோட வர வரைக்கும் until then bye from லித்திஷா அண்ட் சுபா. இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் சீஸி பொட்டேட்டோ செய்ய உருளைக்கிழங்கை எத்தனை % வேக வைக்க வேண்டும் என்று லித்திஷா கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.